வணக்கம், வெல்கம் டு சாமி ஸ்போக்கன் இங்கிலீஷ். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற லெசன் வந்து யூஸ்ஃபுல் 6 vocabularies. ஸோ நம்ம வந்து இங்கிலீஷ் வந்து இலக்கண பிழை இல்லாமல் எழுதுறதுக்கும் சரளமாக பேசுறதுக்கும் நிறைய வார்த்தைகளை கற்றுக்கணும். ஆனால் ஒரே சமயத்தில் நிறையா கற்றுட்டோம்னா நல்லாவும் கற்றுக்க முடியாது, நிறையாவும் கற்றுக்க முடியாது. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுனோன்னா நல்லாவும் கற்றுக்கலாம், நிறையாவும் கற்றுக்கலாம். சரி, இப்போ நம்ம கற்றுக்க போகிற வெரி ஃபர்ஸ்ட் வேர்டு என்ன தெரியுமா? ஷாக்கர். என்ன அர்த்தம்? அதிர்ச்சி தரக்கூடிய ஒரு விஷயம். ஏற்கனவே நமக்கு தெரியும், ஷாக்குன்னா அதிர்ச்சின்னு சொல்லுவோம். வேறஸ் அதிர்ச்சி தரக்கூடிய ஒரு விஷயத்த ஷாக்கர்னு சொல்றோம். லெட்ஸ் அன் எக்ஸாம்பிள். அந்த தேர்வு முடிவு வந்து உண்மையிலேயே ஒரு அதிர்ச்சி தரக்கூடிய ஒரு விஷயம். The election result was a real shocker. The election result was a real shocker. நம்ம பார்க்க போற நெக்ஸ்ட் வேர்டு என்ன? நம்பர் 2, amicable. இணக்கமான அல்லது சிநேகமான. தமிழ்ல சொல்லுவோம் இல்லையா, சிநேகமான அல்லது இணக்கமான. இதைத்தான் இங்கிலீஷ்ல amicable அப்படின்னு சொல்றோம். லெட்ஸ் அன் எக்ஸாம்பிள். ஒரு 2 பார்ட்னர்ஸ் இருக்காங்க, ஒரு பிசினஸ் நடத்துறாங்க. ஏதோ ஒரு பாயிண்ட்ல கருத்து வேறுபாடு வந்துருது, அவங்க பிரிய விரும்புறாங்க. அப்ப ஒரு பார்ட்னர் என்ன சொல்லுவாரு? நான் வந்து இணக்கமா சிநேகமா பிரிய விரும்புறேன். I want to part on amicable terms. I want to part on amicable terms. நல்ல கவனிங்க, இந்த இடத்துல பார்ட் வந்து நாம வேர்பா பயன்படுத்தி இருக்கிறோம். என்ன அர்த்தம்? பிரியறதுன்னு அர்த்தம். நெக்ஸ்ட் நாம பார்க்க போற நெக்ஸ்ட் வேர்டு என்ன? நம்பர் 3, சாலஸ். என்ன அர்த்தம்? ஆறுதல் அர்த்தம். இது வந்து நவுன். வேறஸ் ஆறுதல் சொல்றதுன்னு சொல்லுமோ அது வந்து வேர்பு. அதுக்கு இங்கிலீஷ்ல என்ன? கன்சோல். CONSOLE அப்படின்னா கன்சோல்னு அர்த்தம். வேறஸ் சாலஸ் அப்படின்னா ஆறுதல்னு அர்த்தம். லெட்ஸ் அன் எக்ஸாம்பிள். நீங்க இங்க இருக்கிறதே எனக்கு ஒரு பெரிய ஆறுதல். Your presence here is a great solace for me. Your presence here is a great solace for me. நெக்ஸ்ட் என்ன பார்க்க போறோம்? நம்பர் 4, froth. என்ன? நுரை. நுரையை தான் இங்கிலீஷ்ல ஃப்ராத்னு சொல்றோம். லெட்ஸ் அன் எக்ஸாம்பிள். என்னோட வாயில இருந்த நுரைய நான் வந்து தொடச்சேன். I wiped the froth from my mouth. I wiped the froth from my mouth. ஸோ நல்லா கவனிங்க, வைப் அப்படின்னா தொடக்கிறதுன்னு அர்த்தம். நெக்ஸ்ட் வேர்ப் என்ன பார்க்க போறோம்? கன்விக்ட். CONVICT. கன்விக்ட்னா ஒரு குற்றம் செஞ்சு அந்த குற்றத்தை நிரூபிக்கப்பட்டு தண்டனை பெற்றவர். இங்க ஒரு விஷயத்தை நாம் நல்லா தெரிஞ்சுக்கிறோம். நம்ம நிறைய பேர் அக்யூசர் இந்த வார்த்தையை வந்து தப்பா பயன்படுத்துறோம். அக்யூசர் அப்படின்னாலே அவரு கெட்டவரா இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. Who is an accuser? குற்றம் சாட்டப்பட்டவர் அல்லது குற்றம் சுமத்தப்பட்டவர். கேஸ்லாம் நடந்து அவர் ஒருவேளை நிரபராதியா கூட இருக்கலாம். வேறஸ் இந்த கன்விக்ட் அப்படிங்கிற வேர்டு தான் குற்றம் நிரூபிக்கப்பட்டு தண்டனை பெற்றவர்னு அர்த்தம். லெட்ஸ் அன் எக்ஸாம்பிள். அந்த கன்விக்ட, அந்த குற்றம் நிரூபிக்கப்பட்டு தண்டனை பெற்றவரை கல்லாலேயே அடிச்சு கொண்டாங்க. The convict was stoned to death. The convict was stoned to death. நல்லா கவனிங்க, இந்த வாக்கியம் எதுல இருக்கு? பாசிவ் வாய்ஸ்ல, செயற்பாட்டு வினையில இருக்கு. இன்னொரு விஷயம் கவனிச்சிங்களா? ஸ்டோன்னா கல்லு. இந்த இடத்துல நம்ம வேர்பா பயன்படுத்திக்கிறோம். ஸ்டோன்டு டு டெத். கல்லாலேயே அடிச்சு கொண்டிருக்காங்க. ஸோ இந்த லெசனோட லாஸ்ட் லெக்குக்கு வந்துட்டோம். நம்ம கத்துக்க போற வேர்டு என்ன? அஜைல். அஜைல்னா சுறுசுறுப்பான. லெட்ஸ் அன் எக்ஸாம்பிள். எனக்கு வயசானாலும் மனதளவில் நான் இன்னும் சுறுசுறுப்பா தான் இருக்கேன். நல்லா கவனிங்க, மனதளவில் நான் சுறுசுறுப்பா இருக்கேன். I am agile still now. I am agile still now. நான் இன்னும் மனதளவில் சுறுசுறுப்பா தான் இருக்கேன். My dear viewers, யூஸ்ஃபுல் 6 vocabularies. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நாங்க நம்புறோம். மீண்டும் அடுத்த பாடத்தில் சந்திப்போம். தேங்க்யூ.